அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தான நான் வந்து ஒரு அரிசி மாவு இருந்தாலே போதுங்க. அதை வச்சு நான் ஒரு ஹெல்த்தான ஒரு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள ஒரு உருண்டை தான் செய்ய போகிறேன். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்து நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கருகி விட்டுறாது. இந்த மாதிரி தோல் கண்டு வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு வேண்டியதாங்க. அதே பேனில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து துருவிய தேங்காய் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து அதை வந்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் இதில் வேறு எதுவும் நெய்யெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நமக்கு வந்து சுண்டி வந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம தேங்காவை வறுத்துட்டு செய்யும்போது நீங்கள் 1 வீக் வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபியை சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், இதையும் கருக்க விட்டுறாதே. இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்தலாம். அதே பேனில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை வந்து நமக்கு நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஒயிட் சுகர் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அது கரைஞ்சிடுச்சு. அதையும் எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் ஊற்றி அப்படியே வச்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் வந்து அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வந்து கூடுதலோ குறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலேயே லைட்டாக நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. சூடு ஏறினா போதும் நமக்கு. அதுவும் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துடுங்க. நீங்கள் இந்த மாதிரி குறைன்னு அரைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி செய்யும்போது லட்டு ரெசிபி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இதுவும் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா இந்த அரிசி மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான்ஸ்டிக் பேனை வச்சுருக்கேன். நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தா இந்த சர்க்கரை கரைசல் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா அரிசி மாவை நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேங்க. அதோட பாருங்கள், எல்லாத்தையும் ரெடியாக கொட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தா வேர்க்கடலை பொடியை அதோடு சேர்த்துட்றேன். வறுத்து வச்சுருந்தா தேங்காய் துருவலும் நம்ம அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணலாங்க. எந்த ஒரு கட்டிகள் எல்லாம் ஸ்மூத்தாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து நான் ஊற்றின அளவில் நீங்கள் வந்து கரெக்டாக ஊற்றினாலே போதும். அப்போ தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ரொம்பவும் தண்ணி வந்து நீங்கள் நிறைய கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குழன்னு ஆகிடுங்க. பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கைவிடாத இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு அந்த மாவோட நல்லா திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்படியும் எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு 5 நிமிஷமாக தான் ஆச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும். கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வந்துடும். ஃபைனலாக இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு லட்டு ஒரு 2 லட்டு நீங்கள் கொடுத்தீங்கனால அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. கைவிடாத நல்லா ஒரு 2-3 நிமிஷம் திரும்பவும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெய் போட்டு அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினது கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து கையாலேயே நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தான நமக்கு வந்து ரெசிபி தாங்க இது. இதில் வந்து நம்ம வேர்க்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. அந்த தேங்காயோட வேர்க்கடலை பொடியோடு நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.